அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றோடு நாங்கள் ரமதான்ல 23வது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்ய பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 22 நாட்களாக நாங்கள் இன்டரப்ஷன் ஒன்று இல்லாமல் தொடர்ந்து விஷயங்களை செஞ்சு கொண்டு போக இல்லாமல் இருந்தது. நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பட்டு கொண்டே இருந்தீங்க. இதனூடாக நாங்கள் நிறைய மைண்ட் செட்டை இஸ்லாம் பற்றின விஷயங்களை அதிகரித்து கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன். அப்போ நான் இந்த இதில் இந்த ரெக்கார்டிங்ஸில் எல்லாம் வலியுறுத்த பார்க்குற விஷயங்களில் ஒன்று என்னென்றால், நாங்கள் இஸ்லாம் என்றது வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவன் விருப்பப்படி வாழுதல் என்ற அந்த விஷயத்தை நான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல பார்க்குற விஷயம் என்னென்றால், இஸ்லாம் என்றது இந்த அதாவது தொழுகிறது, சில நல்ல பண்பு, தனிப்பட்ட சில நல்ல பண்புகளோடு இருக்கிறது. அடுத்து குடும்பத்துக்கு உதவி செஞ்சு கொண்டு அப்படி அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறது, அப்படி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அல்ல. அது இஸ்லாம்ன்றது ஒரு பெரிய வாழ்க்கையை நாங்கள் போக மற்ற மனிதர்கள் பலருக்காக வாழ்கிறத அது வேண்டி நிற்கிது என்றதை புரிஞ்சு கொண்டு எங்களோட வாழ்க்கையோட நீள அகலத்தை பெருசாக்கி கொள்ளணும். நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மற்ற மனுஷர்களுக்கு நிறைய பிரயோசனம் உள்ள ஒரு இலட்சியவாதியாக வாழணும். அதனூடாக இந்த உலகத்துக்கு நிறைய நன்மை செஞ்சு மனுஷர்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுட்டு மௌத்தாகணும். அதில் தான் எங்களோட பணி ஒரு இலட்சியம் ஒன்று எங்கள்கிட்ட க்ரியேட் ஆகுது. எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு வாழ்கிறதுக்கு போதாது என்று வருவது. அப்படி இல்லாமல் உழைப்பும் ஊடும் அப்படி பள்ளி போயிட்டு வாரதுமெண்டா அப்புறம் டைம் மிச்சம் வேணாம், என்ன செய்கிறது இல்லை இல்லையா? ஆனால் நாங்கள் உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் பெரிய இலட்சியங்களை எங்களுக்காக வரைச்சி கொள்ளும்போது எங்களோட டைம் போதாமல் ஆகிடும். அப்போ டைம் மிகவும் பயனுள்ள அமைப்பில் அது பயன்படுத்தப்படும். அப்போ ஏன் சமூக பணிக்காக சமூகத்துக்கு மற்றவங்களுக்காக வாழுதல்ன்றது எங்கேருந்து அது பெறப்படுவதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். எப்படி என்றால், அல்லாஹு தாலா ரஹ்மான் என்றது. அப்போ ரஹ்மானை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நாங்கள் என்னென்றால் அதன் விளைவாக எங்களுக்கு எப்படியுமே 2 பக்கம் வருவது. அடுத்து நீங்கள் ஸ்கூல்களில் கூட ஸ்கூல் புக்குகளில் நீங்கள் படித்த விஷயம் தானே, என்ன ஹக்குல் ஐபாத்ன்னு படிச்சுப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, அடுத்தது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைன்ட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தா நாங்கள் ஹலீஃபா என்ற அந்த பாத்திரத்தை பார்த்தோம். ஹலீஃபான்னா அல்லாஹ்வோட பிரதிநிதியாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தாலா இங்கே வந்தால் என்ன செய்வான்னு நாங்கள் பார்த்தோம். அவன் படைச்சி விட்ட படைப்புகள்லாம் நல்லா ஐக்கிறத அவன் மேக் ஷோ பண்ணுவான்ட்டு. அப்போ அல்லாஹ்வோட ஹலீஃபாவை ஐக்கிற நாங்கள் அதற்காக நாங்கள் மேக் ஷோ பண்ணிருக்கிறோம். அதுக்காக வாழ வேணும். எங்களுக்கு எல்லாம் எங்களை கவனித்து கொள்வான் மறுமையில் என்ற அந்த அமைப்பிலிருந்து தான் இந்த கடமைகள் வருவதுண்டு. அப்போ அந்த வகையில் அல்லாஹ் ரஹ்மான் என்ற நாங்கள் விளங்கிக்கிறதால, அப்போ ரஹ்மான் அடியார்கள் என்ற நாங்கள் அப்போ அவன் அந்த அல்லாவுக்காக, அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நீங்கள் பூமியில் உள்ளவர் மீது இரக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அப்போ அதுதான் விஷயம். நாங்கள் அல்லாட அடியார்கள் என்றா, நம்ம அல்லாட ஆட்கள், ரப்பானியூன், நாங்கள் அல்லாட ஆட்கள் என்றா. அப்போ அதில் ஒன்று என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வோட பண்புகளை உங்களோட பண்புகளாக வரிச்சு கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வோட முதன்மையான பண்பு தான் அல்லாஹ் தாலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லேன்டா அல்லாஹ்ன்றது ஒரு என்ன சொல்கிற இயற்பெயர். இப்போ எங்களை ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிற மாதிரி பெயர் தான் அல்லாஹ்ன்றது இயற்பெயர். அவனுக்குள்ள பண்புகளை வச்சு தான் அந்த 99 திருநாமங்கள் இருக்குது. அப்போ இதில்
அல்லாஹ்க்கு பதிலாக நீங்கள் சொல்கிறதா இருந்தான்னு சொல்லி ஒரே ஒரு பெயரை மட்டும்தான், ஒரு பண்பு பெயரை மட்டும்தான் அல்லாஹ் தாலா அறிமுகப்படுத்துகிறார். வேறு எதையுமே சொல்ல இல்லை. அப்போ அது என்ன அந்த பண்பு பெயர்ண்டா, குலிது அல்லாஹ அவிது ரஹ்மான், ஒன்றில் நீங்கள் அல்லாண்டு சொல்லேலும் அல்லது ரஹ்மான் என்றும் சொல்லேலும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ ரஹ்மான் என்றது பண்பு பெயராக இருந்தும் கூட அதை அல்லாஹ்க்கு பதிலாக நீங்கள் பாவிக்கலாம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அந்த ரஹ்மான் என்றது என்ன? அப்போ அல்லாட பண்புகளை உங்களோட பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கன்னா, அப்போ முதலாவது அல்லாஹ்கிட்டேருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய முதல் பண்பு என்றால் நாங்கள் இரக்கமுள்ளவங்களாக இருக்கிறது. அப்போ இரக்கம்ன்றது மற்றவன் கஷ்டப்படச்சல, இந்த சமூகம் அல்லல் படைச்சல, உலகம் அல்லல் படைச்சல, நான் எந்த ஒய்ஃபோட ஃபேமிலியோட எந்த தொழிலோட நான் வாழ்ந்துட்டுறதுன்றது அல்லாட ஒரு ஆளுக்கு சரி வராது. அவன் இறக்க மிஞ்சினவனாக அவன் இருப்பான் என்றது தான் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் குரான் நீ மற்ற இது சமூகத்துக்காக அல்லாட அடியார்களுக்காக வாழணும் என்ற வகையில் அல்லாஹ் விடுக்கிற அழைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பாரதூரமான ஒரு அழைப்பு ஒன்று பாருங்கள். சூரத்து நிசால 75வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் والمستضعفين من الرجال والنساء والولدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது பலவீனமான அல்லது ஒப்ரஸ் பண்ணப்பட்ட, ஒப்ரஸ்ஸண்டா அநியாயத்துக்கு உட்பட்டு மிக பலவீனமாக வாழாகிட்ட ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் குழந்தைகளும், எங்களது இறைவனே இந்த அநியாயக்காரர்கள் நிறைஞ்ச இந்த கிராமத்திலிருந்து எங்களை வெளியேற்ற மாட்டாயா என்று அபய குரல் எழுப்புகின்ற அந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ் தாலாட பாதையில் போராடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் கேட்குறான். மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்ட பாதையில் நீங்கள் போராடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அதாவது பலவீனமான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும், எங்களது இறைவனே அநியாயக்காரர்கள் உள்ள இந்த பூமியிலிருந்து எங்களை வெளியேற்றிவிடு, எங்களுக்காக உன்னிடமிருந்தே ஒரு பாதுகாவலரை வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, உன்னிடமிருந்து ஒரு உதவியாளரை ஏற்படுத்தித்தாயா அல்லாண்டு இவங்கெல்லாம் அபய குரல் எழுப்பும்போது நீங்கள் போராடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு அல்லாஹ் கேட்குறான். இப்படியெல்லாம் சமூகத்தில் அநியாயமும் அக்கிரமும் இந்த அரங்கேற்றப்படுற நேரம் நீங்கள் சும்மா அதை பற்றி ஒரு கவலை இல்லை, வெறும் பார்வையாளர் முன்னராக மாத்திரம் மீந்துட்டு போக இயலாதுன்றது தான் இஸ்லாம் சொல்ல வர பெரிய ஒரு மெசேஜ். சோதரிகளே, குரானில் இருக்கிற ரெண்டு இடத்து நான் இந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். ஒன்று சொர்க்கத்தில் மனுஷர்கள் கூடுவாங்களாம், இல்லை அஸ்ஹாபல் யமீன், அதாவது சூரத்துல் முத்தஸிரில் 39வது வசனத்தில் வருவது. சொர்க்கவாசிகள் பொறுத்தவரையில் ஃபி ஜன்னாத்தின் யத்தஸாஅலூன், சொர்க்கத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருப்பாங்களாம், கதை பேசி கொண்டிருப்பாங்களாம். அப்போ அந்த கதையிட ஒரு இதாக அனில் முஜ்ரிமீன், அதாவது ஒரு கதையிட ஒரு கட்டத்தில் வருமாம் பாவிகளை பற்றின ஒரு கதை வருமாம். அப்போ அவங்கெல்லாம் எட்டி பார்ப்பாங்களாம், நரகத்தை பால் எட்டி பார்த்துட்டு அப்போ அங்கே உள்ளவங்களை பார்த்து கேட்பாங்களாம், மா சலக்க கும்ஃபி சக்கர், இப்படி நரகத்துக்கு முடிஞ்சதுக்கு நரகத்துக்கு விட்டதுக்கு என்ன ரீசன், ஏன் இப்படி சேர்ந்தீங்க, ஏன் இந்த அனர்த்தம் உங்களுக்கு நடந்ததுன்னு அவங்க கேட்கும்போது அந்த நரகவாசிகள் ஒன்றில் அல்லாஹ் அந்த விசாரணையின் போது அவங்க எடுத்துக்கொண்ட அந்த கருத்தாയിരിക്കും அல்லாஹ் சொல்லி கொடுத்ததாയിരിക്കും, இதான் ரீசன் நீங்கள் இங்கே நீங்கள் உங்கள் நரகத்துக்கு போகிறதுக்குன்றது. அல்லது இந்த கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயம் முடிஞ்சாலும் நாங்கள் சும்மா சொல்லுவோம், ஒரு எங்களுக்கு கிடைச்சா
நான் இவ்வளோ நாளும் துவா கேட்டிருந்தேன்னு சொல்லுவோம், அல்லது இவருக்கு சதக்கா ஒன்று கொடுத்தேன் அதனால தான் இது எனக்கு கிடைச்சிது. இந்த கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும், நான் ஏன் இது எனக்கு கிடைக்குதுண்டு. அப்போ அந்த கட் ஃபீலிங் அவங்க இவ்வளோ விஷயங்களையும் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தாக அவங்கள்ட்ட மனசில் வந்த இதால் தான் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் என்ற அந்த மனசில் வந்த கருத்தாக அவங்க சொல்லுவாங்க. காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுறவங்களாக இருக்க இல்லை. வலம் நக்கு நுத்ஐமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை. வக்குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், அதாவது வாழ்க்கையில் ஒரு இலட்சியம் நோக்கும் போக்கும் இல்லாமல் சும்மா விளையாடி தெரிந்த ஆட்களாக நாங்களும் இருந்துட்டோம். வக்குன்னா நுகதிபு பியௌமித்தீன் ஹத்தா அத்தானல் யகீன், மரணம் வரும் வரைக்கும் இந்த மர்மையை பற்றி எந்த கணக்கையும் எடுக்காமல் சும்மா ஒரு மெட்டீரியலிஸ்ட், ஒரு வெறும் உலக ஆயதவாதியாகவே இருந்து முடிச்சிட்டோம். இதுதான் ரீசன் என்று அவன் சொல்கிறான். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட அந்த இதை பாருங்கள், இது சொல்கிறான். காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்க இல்லை. அதாவது அல்லாவோட உள்ள உறவை சரியாக நாங்கள் பேணினவங்களாக இருக்கையில். வலம் நக்கு நுத்ஐமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க இல்லை. அப்போ ரெண்டாவது ரீசனே என்னென்றால், பசி பட்டினியில் உள்ளவங்களை நாங்கள் அதை பற்றி இதாக இல்லை, எங்களுக்கு சல்லி சுகண்டி வருமானம் எல்லாம் இருந்தது, நானும் என் குடும்பமும் எந்த விஷயம் என்று வாழ்ந்து முடிச்சிட்டேன், அவங்கள பற்றி எந்த கணக்கும், அது நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரீசன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனம், இது எல்லாம் எங்களுக்கு நிறைய பயன்படும் என்ற கருத்தில் நான் சொல்கிறேன். சூரத் ஹாக்கா என்ற ஒரு சொர்க்கம் நரகம் பற்றி அதிகம் கதைச்ச ஒரு சூறா ஒன்றுக்குது. அப்போ அந்த இதில் ஒரு நரக அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய இடது கையில் பட்டோலை கொடுக்கப்படுமோ, ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனது இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆமலே இருந்திருக்கணுமே. வலம் எதிரி மா ஹைசாபியா, எனது கணக்கை நான் இன்னதென்று அறியாமலேயே இருந்திருக்கணுமே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, என்ற அந்த உலகத்தில் நான் மரணித்ததோடையே விஷயம் முடிஞ்சிடணுமே, திரும்பவும் இன்னொரு வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்குதே. மகுனா அன்னி மாலியா, இந்த நேரத்தில் எனக்கு இந்த சொத்து செல்வங்கள் எனக்கு எந்த ஒரு பயனையும் தருது இல்லையே. ஹலக் அன்னி சுல்தானியா, எனது அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டனவே என்று பிரலாபிப்பான. அப்போ அந்த டைமில் அப்படியான நிலைமை இருக்கச்சில் அசரீரி ஒன்று வரும், அல்லது அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களை பற்றி, ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடிங்க, அவனை கட்டுங்க. சும்மல் ஜஹைமா சொல்லு, அவனை நரகத்துக்கு தள்ளி விடுங்க, நரகத்துக்கு செலுத்துங்க. சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஅன் ஃபஸ்லுக்கு, பின்னர் 70 முழ நீளமுள்ள சங்கிலியாக கட்டி அவனை இழுத்து கொண்டு போங்க என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், காரணம் அவன் மகத்தான அந்த அல்லாஹ்வை அவன் விசுவாசிக்கையில். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹஹுனா ஹமீம், எனவே இன்று அவனுக்கு எந்த நண்பனும் அவனுக்கு இல்லை. வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லின், அதாவது சலத்தை தவிர வேறு எந்த சாப்பாடும் அவனுக்கு இல்லை. லா யகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், பெரும் பாவிகள் சாப்பிட்ற சாப்பாடு தான் இது என்று அந்த இது வருவது. அப்போ இதில் கூட பாருங்கள், அந்த நரகத்துக்குரிய விஷயமாக அல்லாஹ் அந்த அசரீரியில் சொல்கிற மலக்குமார்களை பார்த்து ஏவும் போது சொன்ன விஷயம் என்னென்னா, காரணம் இவனை இப்படி பிழையா இந்த அளவுக்கு இந்த இலக்கமாக நடத்தணும், இவரை நரகத்தில் அனுப்பிவிடணும். காரணம் என்ன, இன்னஹுக்கான லா யுமினு பில்லாஹில் அதீம், அவன் மகத்தான அந்த அல்லாஹ்வை விசுவாசிக்கையில். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட இல்லைன்னு. அப்போ இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் வருவது என்னென்னா, நாங்கள் உணவளிக்க இல்லைன்னு வருவது, இதில் வரும் உணவளிக்க தூண்ட இல்லைன்னு. இப்போ உணவளிக்க தூண்டுறதுன்றது உணவளிக்கிறத விட பெரிய வட்டத்தை கவர் பண்ணுது. அந்த விஷயம் என்னென்னா, அதாவது ரஹ்மான் ஆட்கள் என்ற வகையில் நீங்கள் ரஹ்மான், அதாவது
இறக்கம்ன்றது நாங்கள் எடுத்து வர விஷயமாக்கக்கூடாது. அது வெரி நேச்சுரல். ஒரு ஒரு நாங்கள் சொல்லுவோம் எங்களோட ஊர்களில் வைப்பாங்க இடதுசாரிகள் என்று சமூகம் என்று பேசி கொண்டிருப்பாங்க. அதில் எங்களோட ஊர்களில் வைப்பாங்க ஒரே சமூகத்திட கவலைப்பட்டு நாங்கள் சொல்லுவோம் பைத்தியக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் பார்ப்போம். இவர் ஒரே இப்படித்தான் என்று சொல்லுவோம். ஏன்னா நாங்கள்லாம் மிச்சம் இந்த ஸ்மார்ட்ன்ட்டு நாங்கள் நினச்சி கொள்வோம். நாங்கள் எங்களோட விஷயத்தை பார்த்திக்கிறோம், நாங்கள் உழைச்சிக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம், நல்லா ஆகிக்கிறோம். சமூகமெண்டே சாகுறான்லேன்னு நாங்கள் சொல்ல பார்ப்போம். ஆனால் இங்கே நல்லதால் சொல்கிறது என்ன, சமூகத்துக்காக நீங்கள் ஏழைகள் சமூகத்தில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாகி கேளாதன்னு சொல்லி. அதே மாதிரி அதை விட பெரிய வட்டம் தான் உணவளிக்க தூண்ட மாட்டான். அவங்களுக்கு உண்மையிலேயே அது உள்ளத்தில் ஒரு இறக்கம், ஏழைகள் பட்டினியில் இருக்கிறவங்க, சமூகத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பற்றி நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு சங்கடம் கஷ்டமான நிலை வருமெண்டா உங்கள்கிட்ட சல்லி இருக்கணுமென்றது இல்லை. நீங்கள் 10 பேரை கூப்பிட்டு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அதுகள் மாறணுமென்று. எனவே இதுக்கு சல்லி தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது எங்களோட சமூகத்தில் சமூகம் கிடப்பில் இருக்குதுண்டா, சமூகத்தில் பலர் சும்மா சமூகம் போதிய ஸ்டாண்டர்டில் இல்லாமல் இருக்குது. ஏழை எளியவன் படிக்க வசதி இல்லாதவங்க, நோயாளிகள், அவங்கள கணக்கில் இல்லாத நிலைமை, ஊருடைய எத்தனையோ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டில்லாத நிலைமை எல்லாம் இருக்குதுண்டா. அதுக்கு பணக்காரர்கள் முன்வரையில் என்றது மட்டும் ரீசன் இல்லை. அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அதில் உள்ள அந்த சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த பாவத்தை, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா கவலை இருந்தால் அவன் தூண்டுறவனாகிப்பான். ஒவ்வொருத்தரும் தூண்டுறவங்களாக, கதைக்கிறவங்களாக, இந்த விஷயம் முடிக்கப்படணும் என்ற எண்ணம் உள்ளவங்களாக இருக்கும் பட்சத்தில் விஷயங்கள் முடியும். அப்போ பணக்காரர்கள் எப்படி அக்கறை இல்லையோ அது மாதிரி சாதாரணமானவனும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்க சமூகம் ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலையும் டவுன் ஆகின ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிலையில் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒன்று இருந்தார், அப்துல்லா இப்னு முபாரக். அவர் பெரிய அறிஞர்கள் வரும்போது அவங்க படித்தும் கொடுப்பாங்க. அப்போ அவரை சுற்றி மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ அவரோட வாழ்க்கை அமைப்பு எப்படின்னா, அவரோட வாழ்க்கை அமைப்பு எப்படின்னா, அப்போ 6 மாதத்துக்கு ஜிஹாதில் வைப்பார். என்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஹிலாஃபத் பெண்ணாம்பர் சாய்க்கிற பின்னணியில் அதில் எதிரிகள் இப்போ தானே அல்லது ஏதோ ஒரு வகையில் கன்ஃபரன்டேஷன் நடந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த போர்டர்ஸில் எங்கனையாவது பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்காக ஜிஹாத் என்ற அமைப்பில் அந்த இஸ்லாமிய நாட்டோட டெரிட்டரியை, இப்போ ஃப்ரான்டியர்ஸ் அல்லது போர்டர்ஸை பாதுகாக்கிற பின்னணியில் அது அப்படி ரெகுலர் ஆர்மி இருக்கும், அரசாங்கத்தாலே உள்ள ஆர்மி போக மனுஷர்களும் அவங்க நன்மை கருதி இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது ஒலன்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ அந்த வகையில் அவரோட இது எப்படின்னா, அவர் இந்த மாணவர்கள் படிப்பிச்சு கொண்டே 6 மாதத்துக்கு அந்த ஜிஹாதுக்கு போவார். மற்ற 6 மாதத்துக்கு அவர் ஹஜ்ஜுக்கு போவார். ஹஜ்ஜுன்றது இப்போ மாதிரி இல்லையே, அது நீண்ட பயணம் ஒன்று தானே நடந்து கொண்டு வாகனம் இந்த இதுவெல்லாம் கருத்தைவல்ல அப்படி பேய்த்து கொண்டு இப்போ 6 மாதத்துக்கு. அப்போ ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, இடையில் ஒரு இடத்துல தங்கி போகிறதுக்கு அந்த பயணத்தில் தொடரில் அவங்க ஒரு கேர்ள் ஒரு சிறுமி பார்க்குறாங்க. ஒரு செத்து கிடந்த கோழி தூக்கி கொண்டு போகிறது. அப்போ இவர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் இப்படி இது ஹராம் இல்லையா, செத்து கோழி என்னான்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, எங்களுக்கு இது எப்போ ஹலால் ஆகிட்டு, காரணம் எங்களோட வாப்பா ஜிஹாதுக்கு போனதில் அவர் ஷஹீத் ஆகிட்டார். இப்போ எங்களோட வீட்டை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் வறுமை பட்டினி அந்த மாதிரி விஷயம். அப்போ வாழணுமே, அதுதான் நாங்கள் இதை என்று அவர் சொல்கிறார். அதனால் அவர் கவலைப்பட்டு பாதிக்கப்பட்டு அப்போ அவரோட சல்லியையும் போட்டு அந்த அவனோட மாணவர்கள்ட்ட அந்த ஹஜ்ஜுக்காக வச்சு இந்த எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த பிள்ளையை கொடுத்துட்டு, இது தான் இன்றைக்கி எங்களோட ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு அவர் பயணத்தை திரும்பி அவங்களோட வீட்டுக்கோ அல்லது வேறு செய்ய வேண்டிய அடுத்த வேலைகளை பார்க்குறதுக்கு போனதாக வரலாறு சொல்லுது.
இப்போ நாங்கள் நேற்று பார்த்தோம் ஃபர்லு கிஃபாயா என்ற விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ஹஜ்ஜு ஒரு முறை ஹஜ்ஜு செஞ்சால் போதும், எங்களோட மீதமுள்ள சல்லிகளை எல்லாம் நாங்கள் இந்த சமூக தேவைகளுக்காக கொடுத்து சமூகத்தை அப்லிஃப்ட் பண்ணணும் என்றால் அது வந்து ஒரு போட் ஒன்று மாதிரி நம்ம போகிறது சமூகம். அப்போ போட்டை வந்து இந்த தாளை தொங்குதுன்னா நான் மேல் பரப்பில் ஈக்கிறேன், நான் நல்லா தைக்கிறேன் யாரும் புத்தி உள்ளவன் சொல்கிறது இல்லைன்னா. அப்போ நான் பர்சனலி மைக்ரோ லெவலில் நான் என்ன பாதுகாக்கிறதோட மெக்ரோ லெவலில் அந்த முழு போட்டையும் பாதுகாக்கிற ஏற்பாடும் நான் அந்த முழு ஷிப்பையும் பாதுகாக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கணும். இல்லாட்டி ஷிப்புக்கு இடையில் ஒரு ஓட்டம் ஒன்று வந்துட்டா முழு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் அமிழ்ந்து போவோம். அப்போ அப்படி செஞ்சுட்டு அவர் போனாராம். இப்படி அந்த சமூகம் என்றது வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியாக இருக்கணும். சமூகம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் சமூக எண்ணம்ன்றது அவனோட இன்றியமையாத ஒரு விஷயமாக உள்ளது தான். அது ஏதோ ஒரு வழியில் எங்களை ஸ்கில் ஆக்கி கொள்ளணும், எங்கள்ட ஏதோ ஒரு அமைப்பில் எங்கள்ட அபிலிட்டியை கூட்டி கொள்ளணும் அந்த சமூகத்தை நோக்கின ஒரு பங்களிப்பை செய்கிறதுக்கு. அதுதான் நாங்கள் குரான்ட அந்த வசனங்களோட அழைப்புலேருந்து பார்க்குறோம். ஏழைகளும் அதாவது அந்த பலவீனமான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரும் அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் உட்படுத்தப்படுற நிலையில் அவங்க எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையான்ற அபய குரல் எழுப்புகிற நிலையில் அதோட பாதையில் போயிட்டு போராடி இந்த நியாயத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக நீங்கள் போராடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் அந்த வசனத்தை கூட குரானில் வச்சிக்கிறத பார்க்குறோம். எங்களோட சொர்க்கத்தை நாங்கள் நிறைய நெருப்பிலிருந்து விடுதலை பெற ஒரு ரமலானில் இருக்கிறோம். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நாரி வஅத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யாரெல்லாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்ற இந்த துவாவை அதிகம் செஞ்சு கொள்வோம். அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்ன வஅஊது பிக்க மினன் நார். காலையிலே மாலையிலே 7 முறை ஓதுறது பற்றியெல்லாம் வருது, 7 அல்லது 3 முறை. எல்லாம் நான் ஒன்றும் சொர்க்கத்தை கேட்குறேன், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்குறேன் என்று நாங்கள் கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்ன வஅஊது பிக்க மினன் நார். அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். யா அல்லாஹ், நானோட சொர்க்கத்தையும் அந்த சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்கிறதுக்குரிய பாக்கியத்தை தரும்படி உன்னிடம் கேள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறதால என்னென்ன செயல்களில் ஈடுபடுறதால அந்த சொர்க்கத்தின் பால் என்ன நெருக்கி வைக்குமோ அந்த வார்த்தைகள் அந்த செயல்களையும் எனக்கு தரும்படி நான் உன்னிடம் துவா செய்கிறேன். வஅஊது பிக்க மினன் நாரி, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கின்றேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். அந்த நரகத்தின் பால் நெருக்கி என்ன வார்த்தைகள் என்ன செயல்கள் எல்லாம் நெருக்கி வைக்குமோ அவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தர்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறவங்களாம் இருந்தாங்க. எனவே இந்த இறுதி 10 காலங்களில் நாங்கள் நரக நெருப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். அப்போ அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று நரகத்துக்கு போகிறதுக்கே காரணமாக அமைது நாங்கள் சமூக விஷயங்களில் சமூகத்தில் உள்ள ஏழை எளியோர்கள் மேலே அக்கறை காட்டாமல் இருக்கிறதுன்றது ஒப்வியஸ்லி நான் சொன்ன, அதாவது சூரத்துல் முத்தஸிரில் வந்த அந்த 39வது தொடர் அந்த வசனங்களும் அதே மாதிரி ஹாக்கால வந்திருக்கிற 27வது வசனத்தில் வர அந்த தொடரும் ஒரு பெரிய ஒரு பிரத்யட்சமான ஒரு அத்தாட்சியாக ஒரு ஆதாரமாக இருக்குது. இதுகள் இருந்தெல்லாம் உணர்வு பெற்று எங்களோட வாழ்க்கையோட அந்த இலக்குகளை எதுக்காக நாங்கள் வாழணும் என்ற அந்த பார்வை அந்த விஷனை வந்து பெருப்பிச்சு கொள்வோம், விசாலமாக்கி கொள்வோம், காலம் முழுக்க மிக பயனுள்ள மனிதர்களாக வாழுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர்லான்னு சொல்லுவாங்க, அபூபக்கர் கல் கைஸ் ஐனமா வகா நஃபா. அபூபக்கர் வந்து ஒரு பெய்கிற மலை மாதிரி, அவர் எங்கே போனாலும் அது பயன்தானன்று. அவன் மழை எங்கே பெஞ்சாலும் அது யூஸ்ஃபுல் ஆகிக்கிற மாதிரி அபூபக்கரும் வந்து ஒரு மலை மாதிரி, அவர் பெய்கிற மலை மாதிரி. அது வந்து எங்கே போனாலும் அவர் எங்கே இருக்கிறாரோ அது அவரால் மற்றவங்களுக்கு பயன்பாடு தானே. அப்படி நாங்களும்
அந்த மலை மாதிரி எங்கே போனாலும் பயன்படுற ஆட்கள் மாதிரி நல்ல மனிதர்களாக எங்களை உருவாக்கி கொள்வோம், வடிவமைச்சு கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.